ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கலாம் காலை மேய்ச்சலுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தியும் வந்து சரியான மேய்ச்சல் கிடையாது. முந்தா நாள் சுத்தமாக மேய்ச்சல் கிடையாது. முந்தா நாள் வந்து நல்ல மழை, இங்கெல்லாம் வந்து நல்ல மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அடை தீவனம் வைக்கிறது கூட வந்து மழை விடலை. நம்ம வந்து அடை தீவனம்லாம் அள்ளி வச்சு மழையிலே நினச்சி தான் அடை தீவனம்லாம் அள்ளி வச்சோம். தழை வெட்டி வச்சது கூட மழையிலே நனைஞ்சிட்டு தான் வந்து தலையும் வெட்டி வச்சோம். நேற்று வந்து ஊசி தூரெல்லாம் போட்டுகிட்டே இருந்துச்சு, அதனால் சரியான மேய்ச்சல் கிடையாது. இன்றைக்கி காலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் அப்பப்போ ஒரு தூத்தல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மழை வரத்துக்கு முன்னாடியே போய் கொஞ்சம் மேய்ச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு போகிறாங்க. மானம் வந்து இருட்டிட்டு தான் இருக்குது, அது என்ன செய்யுங்கிறது தெரியல, பார்ப்போம். அதாவது மழை வந்து கண்டிப்பாக தேவை தான். ஒரு 2 மணி நேரம் இடையில வந்து ஒரு 2 மணி நேரம் விட்டு பெஞ்சுனா நல்லாயிருக்கும். ஆடு மாடுலாம் வந்து காலால் கொஞ்சம் நடந்து தலைகீழே அறுத்து போட்டு அதுங்களுக்கு வயிறு ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டு பெஞ்சுனா நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக பெய்யும்போது நமக்கு வந்து ஆடுங்களை வந்து வெளியில் வந்து ஓட்டவும் முடியல, நம்மளாலும் ஒன்றும் செய்ய முடியல, அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மழை விட்டுருக்கு, ஆனால் மழை சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி நல்ல பெருமழையே சொல்லியிருக்காங்க. எப்போ வரும் என்ன செய்யும்ன்ட்டு தெரியல. நம்ம ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டாங்க, நம்ம கொட்டாயை வந்து கூட்டி முடிச்சிடலாம். ஆடுங்கள்லாம் வந்து பரணியை விட்டு கீழே இறங்குறதில்ல இப்போலாம். குளிர் வேறு அதுங்களுக்கு தாங்கலை, அதனால தான் நம்ம வந்து சுற்றிலும் வந்து படுதா வேறு கட்டி விட்ருக்கோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை கிடையாது, ஆனால் காற்று இருக்குது பார்த்திங்களா, அது வந்து புயல் அடிக்கிற மாதிரியே சவுண்டு ஒயின்னு இந்த ஆர்எஸ்பி தொப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கா, ஒயின்னு ஒரு புயல் அடிக்கிற மாதிரியே சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு காற்றடிச்சது. நம்ம ஆடுக்கெலாம் வந்து அதனால தான் வந்து படுதா கட்டி விட்டுட்டோம். ஏன்னா சாரல் வந்து நமக்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கே வந்து குளிர் வந்து தாங்க முடியல. ஆடுங்கள்லாம் எல்லா சைடும் வந்து ஓப்பனாக இருக்கா, அதனால் படுதா கட்டி விடலான்னு சொல்லிட்டு படுதா கட்டி விட்டோம். இது பாருங்கள், முந்தா நாள் பெஞ்ச மழையிலேருந்து தண்ணி வந்து வடியவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பூமி வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அது குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு மழை பெஞ்சாதான் நமக்கெல்லாம் வந்து குளிர ஆரம்பிக்கும். இப்போ தான் வந்து இந்த மழைக்கு அப்புறம் தான் வந்து குளிர் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது, நடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா. அந்த அளவுக்கு வந்து குளிர்ச்சி ஆயிடுச்சு பூமி. இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வந்து மழை சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்போ வருங்கிறது தெரியல. ஆனால் 2 நாளைக்கு இன்றைக்கி எவ்வளோ பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. 2 நாள் வந்து இருட்டிகிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இயற்கையை வந்து நம்ம கணிக்க முடியாது இல்லையா, அது வரப்படி வரட்டும். நம்ம வந்து இப்போ கொட்டாயை கூட்டி விட்டுடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ரஞ்சித் தம்பி வந்து, அக்கா அங்கே உள்ள மாட்டை வந்து அப்பா வீட்டில் உள்ள மாட்டை வந்து வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. நம்ம அதையும் வந்து இந்த இன்னைக்கு வந்து போடுற வீடியோவில் அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். அதாவது வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைப்பா, ஆடுங்களை பற்றி குறிப்பிட்ட விஷயந்தான். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் குறிப்பிட்ட விஷயத்தை தான் வந்து சொல்ல முடியும். அதெல்லாம் எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். கண்டென்ட் இல்லாமல் தான் வந்து வீடியோ இருக்கும். நம்ம அன்றாடம் என்னென்ன வேலை செய்கிறோமோ அதை பற்றி தான் வந்து வீடியோ வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. நேற்று போட்ட வீடியோவிலே வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, நீ எதுக்குமா வீடியோ போட்ட, அடுத்தவங்களோட டயத்தை வந்து எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நம்ம இதனாலேயே தான் வந்து கண்டென்ட்டே இல்லாமல் வந்து எப்படி வீடியோ போடுறது தான் யோசிச்சுட்டு இப்போ ஒரு 10 நாளாகவே வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடுறதே கிடையாது. இப்போ 10 நாளைக்கே ஒரு 2 வீடியோ தான் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிடிச்சி உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி வந்து வீடியோ பாருங்கள். இனிமேல் வரப்போகிற சீசன் வந்து மழை நாளுங்கிறதுனால வந்து நம்மளால் அந்த அளவுக்கு வந்து வீடியோவும் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயமே இருக்காது, ஆடுங்க வந்து பண்ணையை விட்டு கீழே இறங்காது, அதை வச்சு நம்ம வீடியோவும் எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறதுங்கிறதும் எனக்குமே தெரியல. இனிமேல் ஆடுங்க வந்து குட்டி போட்டுச்சுன்னா வீடியோ வந்து போடலாம். நம்ம ஆடுங்கள்லாம் வந்து கொடுத்துருக்கோம்பா, ஒரு சில ஆடுங்கள்லாம் வந்து ஒரு 7-8 ஆடு போல் நம்ம கொடுத்தாச்சு. அது எந்தெந்த ஆடுன்னு வந்து வேணால் வீடியோ போடலாம், ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடலாம். ஆனால் போட்டால் என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரேட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆடு கேட்குறாங்க. ஆடு நம்ம குட்டி எல்லாத்தையும் வந்து குட்டி என்ன விலை, குட்டி வந்து விலைக்கு தருவீங்களா, ஆடு வந்து ஒரு ஆடு வந்து என்ன ரேட் வரும்னு அப்படி வந்து நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஆடு வந்து விற்பனைக்கு இல்லைன்னே பதில் சொல்கிறோம், ஆனால் நாங்கள் ஆடு விற்றுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கமெண்டில் வந்து கேட்குறாங்கன்னு வச்சிங்கன்னா, இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு லாங் வீடியோவில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அப்பயும் வந்து நிறைய பேர் ஆடு வேணும்னு கேட்டதுனால தான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தோம். அது என்னோடய நம்பர் இல்லை, எங்கள் வீட்டுக்காரங்களோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை வந்து எடுத்து யாருமே வந்து ஆடு எத்தனை பேர், நிறைய பேர் வந்து ஆடு வேணும் ஆடு வேணும்னு கேட்டவங்கலாம் யாருமே ஆடு வேணுன்றதை வந்து நிறுத்திட்டாங்க.
மற்ற கொஸ்டினுக்கு தான் போகிறாங்க. நீங்கள் வந்து ஆடு வந்து ஏன் நாட்டாடு வளர்க்குறீங்க, கொடியாடு ஏன் வளர்க்குற, ஆட்டுக்கு வந்து தீவனம் வந்து எப்படி ரெடி பண்ணீங்க, பண்ணை வந்து எப்படி போட்டீங்க, இப்படின்னு மற்ற கொஸ்டின் தான் வருதே ஒழிஞ்சி ஆடு வேணும்னு இது வரைக்கும் யாருமே வந்து ஃபோன் அடிச்சது கிடையாது. அப்படியே வரேன்னு சொல்கிறவங்க அட்ரஸ்லாம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வர்றது கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் 2 பேர் தான் வந்து இவ்வளோ ஆட்டையும் வந்து பராமரிக்கிறது, மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறது, தீவனம் வைக்கிறது நாங்கள் 2 பேர் தான். வேறு ஆள்லாம் யாரும் கிடையாது. மேய்ச்சலுக்கு வந்து அவங்க தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ஃபோன் வரும்போது ஆடுங்களை வந்து ஒழுங்காக கவனிக்க முடியல, ஃபோனு வந்து ஒழுங்காக பேசுறதுக்கு முடியல. அதனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதாவது எங்கள் வேலை வந்து வீணாக போகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் அந்த நம்பரையும் வந்து எடுத்துட்டேன். இதனாலேயே தான் நம்ம வந்து யார் ஆடு கேட்டாலுமே வந்து இப்போதைக்கு ஆடு இல்லைன்னு சொல்லிடுறது, விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லிடுறது. இதுதான் காரணம். கண்டிப்பாக வந்து நான் ஆடு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆன்சரும் இருக்காது. தேவையில்லாத கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதனால் வந்து யார் எங்களை தெரிஞ்சு வீடு தேடி வந்து ஆடு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆட்டை வந்து. இப்பயும் ஒரு 7 ஆடெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப பாசமான ஆடெல்லாம் கொடுத்தாச்சு. பேர் வச்ச ஆடெல்லாம் கொடுத்துட்டோம். அதனாலேயே எனக்கு ஒரு 4-5 நாளாக மனசு வேறு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எந்த ஆடெல்லாம் வந்து பாசமாக பார்த்து வளர்த்தனோ அந்த ஆடு தான் வந்து வளர்க்குறவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து வளர்க்குறவங்க வந்து கேட்கும்போது அவங்க தான் வந்து ஆடை வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. நம்ம வந்து இந்த ஆடை எடுத்துக்கோங்க, அந்த ஆடை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது கிடையாது. வளர்ப்புக்குன்னு வரவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு எந்த ஆடு பிடிக்குதோ அந்த ஆடை வந்து சூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறது. அவங்க வந்து வாங்கிட்டு போகிற ஆடு தான். நம்மளாம் வந்து எதுவுமே செலெக்ஷன் பண்ணி கொடுக்கறதில்ல. அவங்க வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதை வந்து பாசமாக வந்து வளர்க்குறோமோ அதுதான் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளால ஒன்றும் சொல்லவும் முடியல. அதெல்லாம் கொடுத்துட்டோமேன்றது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. கொட்டாய்க்கு போனாலே அதுங்க ஞாபகம் தான் வருது. அப்படியே அது ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரேட் என்னென்னு கேட்பாங்க. நம்ம உண்மையான ரேட்டை சொன்னோம்னா எப்படி இந்த விலைக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதனால் எங்களோட தொழிலும் வந்து பாதிக்குது. அதனால் நாங்கள் அதெல்லாம் வந்து வீடியோவாக போடுறதுக்கு முடியாதுப்பா. நான் இனிமேல் வந்து ஆடுங்கள்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக வந்து பழகக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ஆடும் கொடுக்கும்போதும் அதை நினைப்பேன் நான். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. ஏதாச்சும் ஒரு சில ஆட்டு மேலே ரொம்ப பாசம் வச்சிடுறோமா, அது கொடுக்கும்போது வர கஷ்டம் இருக்குது பாருங்க. ஐயோ ஏன்டா ஆடு வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டம் வருது. அதனால தான் வந்து நம்ம குட்டிங்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் பேர் வைக்கக்கூடாது, அதுங்கள்ட்ட வந்து பாசமாக வந்து நம்ம பழகக்கூடாது, அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அது ஆடு வந்து குட்டி போடும்போது குட்டிங்களை வந்து நம்ம பராமரிக்கும் போது அதுங்க பண்ணுற சேட்டை, அதுங்க பண்ணுற ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு பிடிச்சி போயிடுதா, அதுங்க கூட நெருங்கி அதுங்களை கொஞ்சிற மாதிரி தான் ஆகுது, பழக வேண்டியதாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் செய்யாமல் இருக்க முடியல. அதை எப்படி நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுங்கிறது அதுவும் தெரியல. ஆடு வளர்க்குறது, மேய்க்கிறது, தீவனம் வைக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியல. எங்கள் 2 பேருக்குமே சரி. ஆடு விற்கும்போது வர கஷ்டம் பெரிய ஒரு மன கஷ்டத்தை உண்டு பண்ணுது. அது ஒன்று தான்ப்பா. இந்த ரிஸ்க்குன்னு சொன்னால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விற்கும்போது வர மனசு கஷ்டப்படுது இல்லையா, அதுதான் பெரிய ரிஸ்க்காகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை விட்டால் நம்மளால் வேறு எதுவும் பண்ணவும் முடியல. விவசாயத்தெல்லாம் ஒன்றும் கிடைக்கவும் மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சது இது ஒண்டி தான். அதனால தான் இதை வந்து செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்து வந்துருச்சு, நீங்கள் ஏன் நாட்டாடு வந்து வளர்க்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஆடு வளர்க்கணுன்னு அப்படின்னு எந்த ஒரு பிளானுமே பண்ணவே இல்லை. நம்ம கொல்லை வந்து சும்மா கிடந்துச்சு. சரி இவ்வளோ காடாக வந்து பில்லும் பூண்டுமாக இருக்குது, அதில் வந்து 2 ஆடை வந்து கட்டி போட்டாலும் தானாக மேய்ஞ்சிட்டு கிடக்கும், நம்ம ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 2017 2 ஆடு வந்து நானாக விருப்பப்பட்டு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது ஆடு வந்து வளர்க்குறதுல. அதாவது வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி நானாக வலுக்கட்டாயமாக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதாவது எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வர சொல்லி டெம்பிள் ஏற்றி வந்து எங்கள் அப்பா தான் வந்து இறக்கி கொடுத்துட்டு போனாங்க. எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆடு வந்து சுத்தமாக வளர்க்கறதே அவங்களுக்கு பிடிக்கல. அதை வந்து நான் தான் வாங்கிட்டு வந்து ஒரு 2 வருஷம் வந்து வளர்த்தேன். அது வந்து சென்னை ஆடாக வாங்கிட்டு வந்து அப்புறம் அது வந்து குட்டி போட்டுச்சு, ஒன்று 3 போட்டுடுச்சு, ஒன்று 2 போட்டுடுச்சு. அடுத்தது 2 ஆடு வந்து விற்றுட்டேன். 6 மாதத்தில் வந்து 2 ஆட்டையும் வந்து அப்பயே 2017-18 வந்து 14,000 சொச்ச ரூபாய்க்கு 6 மாதத்தில் வந்து 2 ஆட்டையும் வந்து கெடா குட்டியை கொடுத்துட்டேன். பொட்டைக்குட்டி மற்றபடி இருந்துச்சு. அப்புறம் அது குட்டி போட வந்து நிறைய ஆயிடுச்சு. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு
போனாங்க. மற்ற விஷயம்லாம் அதுங்க பழகிறத பார்த்து அப்புறம் இவங்களாம் வந்து ஆடு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து ஆடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய பிடிவாதத்தில் தான் வந்து ஆடு வளர்க்க ஆரம்பித்தேன். அதுங்க வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து எங்களை ஆளாக்கி விட்டதே வந்து இந்த ஆடுங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த ஆடுங்கள்லாம் இல்லைன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். இதுதான் கடவுளாக வந்து எனக்கு கொடுத்தது அப்படின்னா கடவுளாக கொடுத்தது. அதனால் நாங்கள் அப்போ வந்து இந்த ஆடு வாங்கணும், இந்த ஆடு வளர்க்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு பிளானும் பண்ணல. நாட்டாடு தான் வாங்கணும். அது நாட்டாடுன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. நம்ம அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்ததுனால அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து வளர்த்துட்டு இருந்தோம். அது வந்து இந்த அளவுக்கு பெருகி நம்ம 2 ஆட்லேருந்து வந்தது தான்ப்பா இத்தனையும் வந்து வருஷத்துக்கு ஒரு 10 ஆடு, குறைஞ்சது ஒரு 10 ஆடு, 12 ஆடு, 20 ஆடு நமக்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிடா குட்டியெல்லாம் கொடுத்துருவோம். அப்புறம் ரொம்ப நோஞ்சானா உள்ள ஆடுங்கள்லாம் வந்து கொஞ்சம் கழிச்சிடுவோம். செனாடு வந்து குட்டியை வந்து நாங்கள் எந்த எக்காரணத்தை கொண்டு சேல்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து சேல்ஸுக்கு வந்து கொடுப்போம். தலைச்சீத்து ஆடு வந்து சென ஆடாக தான் கொடுப்போம். அப்படி தான் நாங்கள் வந்து ஆடு விற்றுட்ருக்கோம். குட்டியை வந்து இந்த 2000க்கு 3000க்குலாம் வந்து குட்டியை வந்து கொடுக்கறது கிடையாது. அது எங்களை தெரிஞ்சவங்க யார் மூலமாச்சும் வந்து வீடு தேடி வந்தால் கொடுக்கறது. இப்போ வந்து நம்ம ரஞ்சித் தம்பி கேட்ட நம்ம வீட்டு மாடை வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு கோழியை பார்த்துடலாமா? நம்ம போன வீடியோவில் பார்த்த கோழிலாம் இப்போ காணோம். அதெல்லாம் எங்கே போணுச்சிங்கிறது தெரியல. நம்ம வீட்டில் வந்து கூண்டுக்குள்ளே வச்சு அடைக்கிறது கிடையாது. அதுங்கெல்லாம் மரத்தில் அடையிறதுங்க. அந்த கோழியெல்லாம் காணோம். அதெல்லாம் எங்கே ஊர் சுற்ற போயிருக்குங்கிறது தெரியல. இந்த கோழி தான் இருந்தாங்க. இவங்க வந்து வாஷிங் மிஷின் மேலே வந்து ஏறி ஜம்முன்னு உக்காந்துருக்காங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டாமா கோழிக்கு என்னம்மா பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டேன். கோழின்னே பேர் வை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இதுக்கு போபோ அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். வீடியோவுக்கு நல்லா ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு. இன்னொருத்தவங்க வந்து வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி இருக்காங்க. அக்காவும் தங்கச்சியும் வந்து குத்த வச்சு உக்காந்துருக்காங்க. அதாவது அவையும் வச்சுருக்காங்க. அவையும் உட்காந்துருக்காங்க. முட்டைலாம் வந்து நம்ம வைக்கல. ஆனால் கீழே உட்காந்துருக்கவங்க பார்த்திங்கன்னா 2 முட்டை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த மூலையில் பாருங்கள். இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம ஊருக்கு வர அன்றைக்கி நாள் எடுத்தது. ஊருக்கு வர அன்றைக்கி காலையில் வந்து இந்த 2 முட்டை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 2 முட்டையும் வந்து குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. வச்சுருந்தது 2 முட்டை தான். 2மே வந்து அந்த முட்டை வந்து வெடித்து அப்போ தான் வந்துருந்துச்சு. எங்கள் அம்மா வீடியோ எடுமா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊருக்கு வர அவசரத்தில் வந்து அதை எடுக்கலாம். ஆனால் 2 குஞ்சு பிடிச்சிட்டானுங்க. இதுதான் நம்ம வீட்டு மாடு. அப்பா பிடிச்சிட்டு வந்து தண்ணி காமிச்சு அங்கே தூரத்தில் ஒரு கொல்லை இருக்குது. அங்கே தான் கொண்டு போய் கட்டுவாங்க. மாடை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை தவிர யாரும் கவனிக்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. யாருமே வந்து கவனிக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும்தான் இந்த மாட்டை வந்து பார்த்துக்கிறது எல்லாமே. ஏன் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் நம்ம மாடு கட்டுற இடத்துக்கும் வந்து ரொம்ப தூரம். ஒரு 10 வீடு தள்ளி தான் வந்து அந்த கொல்லை இருக்கும். அங்கே தான் கொண்டு போய் அப்பா கட்டி போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் போதான் இடம் இருக்குது. அங்கே வந்து மாடு கட்டுற அளவுக்கு வந்து வசதி வந்து கொல்லை வசதி பத்தாது. அதனால் தண்ணி வச்சாலும் அப்பா தான் வைக்கணும். மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போனாலும் அப்பா தான் வைக்கணும். எல்லாமே வந்து அப்பா தான் செய்யணும். அதனால் மாடு வந்து ஏன் இவ்வளோ வந்து ஒல்லியாக இருக்குது அப்படின்னு கமெண்டில் வந்து கேட்டுடாதீங்க. அப்பா வந்து ரொம்ப தூரம்லாம் ஓட்டிகிட்டு போக முடியாது. வீட்டில் இருக்க வைக்கல மட்டும் அள்ளி வைப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது நாய்க்குட்டி பார்க்கலாமா? இவங்க பேர் வந்து குட்டி குண்டு. அதாவது நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கிடையாது இது. ஆனால் நான் ஊருக்கு போயிட்டேன்னா காரை விட்டு இறங்குனா எப்படி தான் கண்டுபிடிக்கும் தெரியாது. குடுக்குடுன்னு எங்கே இருந்தாச்சும் ஓடியாந்து என்னை விட்டு எட்டக்கே போகாது. நான் வர அன்னைக்கு அது வீட்டில் இருக்கும். இங்கே வா, இங்கே வா. எங்கே போகிறேன்? இங்கே வா, படு இங்கே படுமாங்க. ஆமாம், ஜாலியாக இருக்கப்பா. இரு வரேன். பாரு, நீ கேட்கறதுலாம் இருக்காது. என்கிட்ட இருக்கிறத வைக்கிற, நீ திங்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஓவனியமாக கேட்குற. பார்த்தீங்களா? முறுக்கு திங்க மாட்டேங்குது, மிச்சரு திங்க மாட்டேங்குது, மணிக்கராம்பி திங்க மாட்டேங்குது. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நேரம் கட்சி இதான் தின்னாகணும்னு திங்குது. உடம்பு எப்படி இருக்கு? சீக்கிரம் தின்னு, அப்புறம் நான் சாப்பிட்ருவேன். இதான் இருக்குடி. தின்னுடா, என்னை அடிச்சுடுவாங்கடா. குட்டி குண்டே இங்கே வருமா? போங்க. தெரில போதும் தின்னது போதும். அங்கே இறங்குங்க. அங்கே போய் அடிச்சுடுவாங்க. இதோ வராங்க அடிச்சுடுவாங்க. ஓடு இதோங்கோ. சுச்சோ ஓடுமா. கறி எடு. இவ்வளோலாம் வரக்கூடாது, அடிச்சுடுவாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. குட்டி கொண்டு போ, கூப்பிட்றாங்க.
இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போல்லாம் வீட்டுக்கு போகிறேனோ அப்போ மட்டும்தான் வந்து வீட்டுக்கு வரும் அப்படி சொல்லுவாங்க. நீ வந்தாதாம்மா அது வந்து இங்கேயே இருக்குது, இல்லைன்னா வரவே வராது அப்படி சொல்லுவாங்க. நான் போயிட்டேன்னா அது என் கூடயே தான் சுற்றுவார் இவர். ஊருக்கு போகிறப்பெல்லாம் இவனால் கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு வரது. இந்த மாடு, கோழி, நாய்க்குட்டி எல்லாம் நம்ம ரஞ்சித் தம்பிக்காக மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இது ஏமா இதில் வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டுக்கு வருவீங்க. அதுக்காக இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம ரஞ்சித் தம்பி கேட்டதுனால இந்த வீடியோ வந்து இதில் சேர்த்துருக்கோம்ப்பா. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு அடாதீவனை வந்து அள்ளி வச்ச வீடியோ தான் இது. இதோட வந்து வீடியோ வந்து முடிய போகுது. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.